Okay, students, good evening. நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியரா? ஓகே. யா, நான் கதைக்கிறது கிளியர். ரைட், ஓகே. ஓகே. லாஸ்ட் செஷன்ஸ்ல நாங்கள் பார்த்தோம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது என்ன. ஓகே. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மூலமாக எப்படி நாங்கள் ஏர்ன் பண்ணுறதுன்றது கான்செப்டை நாங்கள் பார்க்கலனா, ஜஸ்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது என்னன்றது பார்த்து தான் பார்த்தோம். ஓகே. டுடே what is the second class? ஓகே, ஃபர்ஸ்ட் வீக்ல செகண்ட் கிளாஸ். ஓகே, இன்னும் ஒரு ஃப்ரீ செஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு திஸ் ஃப்ரைடே. ஃப்ரைடே இருக்குது. ஓகே. ஓகே. தென் இண்டிகே செஷன்ஸை பற்றி நாங்கள் இண்டிகே செஷன்ஸில் பார்ப்போம். ட்ரேடிங்ன்றது என்ன, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் எப்படி நாங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது, ஓகே, அண்ட் அக்கௌண்ட் செட்டப் பண்ணுறது எப்படி, MT5ன்றது என்ன, ஓகே, பைனான்ஸ்ன்றது என்ன, P2Pன்றது என்ன, அண்ட் சார்ட் அண்ட் காயினை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு இந்த கிளாஸஸில் நாங்கள் படிக்க போகிறோம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல சொல்லிக்கோறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு யூடியூப்பில் போயிட்டு செக்அப் பண்ணலாம். க்ளோரிபிப் அகாடமி என்று எங்களோட யூடியூப் சேனல். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதோட இன்றைக்கி செகண்ட் கிளாஸ், இந்த ரெக்கார்டிங் வந்து டுமாரோ நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ரைட். அப்போ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிக்கொற விரும்புகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்சஸில் நாங்கள் உங்கள்கிட்டால ₹1 சார்ஜ் பண்ணுறது இல்லை. கோர்ஸ் ஃபீஸாக இருக்கலாம், விஐபி சிக்னல் ஃபீஸாக இருக்கலாம், உங்களுக்கு நாங்கள் ₹1 சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஓகேயா, ரைட். நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸஸ் அப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னா நாங்கள் லைஃப் டைம் ரெக்கார்டிங்ஸ் தருவோம். இண்டிவிஜுவல் கிளாஸஸ் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி. நீங்கள் ஓகேன்னா நாங்கள் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் செய்கிறதுக்கு நாங்கள் சிந்து பிரதர், தேங்க்யூ ஸோ மச், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்போ நாங்கள் கிளாஸ் ஃபீஸஸ் எடுக்கிறது இல்லை, கோர்ஸ் ஃபீஸஸ் எடுக்கிறது இல்லை, அண்ட் விஐபி சிக்னல்ஸ்க்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறது இல்லை. நீங்கள் என்ன ஒன்று செய்யணுமெண்டா, நீங்கள் எங்களோட புரோக்கர் மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, ரைட். லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்களா? செகண்ட் டைம் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கிறீங்களா? இல்லாட்டி இன்றைக்கி தான் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்களா? என்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் யாருன்னு தெரியும். ஓகே, என்ற சிலபஸ் போகிறது எப்படி என்று தெரியும். ஓகே, அப்போ இன்றைக்கி கிளாஸஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி கிளாஸஸில் கைஸ் நான் இன்னும் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்ல பார்க்குறேன். வெயிட், நான் ஸ்க்ரீனை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோறேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா லீவ் ஆகாமல் கண்டினியூஸாக கிளாஸஸில் இருங்க. ஏன்னா நான் ஏதாச்சும் அப்டேட் ஒன்று தந்த பிறகு உங்களுக்கு நிறைய இடத்துல மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ரைட். இது தான் சார்ட். ஓகே, இந்த சார்ட்டில் தான் நாங்கள் சாரி கைஸ், 1 minute. சாரி. ஓகே, ரைட். இந்த சார்ட்டில் தான் நாங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண போகிறது. சரியா, ரைட். இந்த சார்ட்டில் எப்படி நாங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோ வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஓகேயா, ட்ரேட் பண்ணும்போது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோ வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணும்போது டிசிப்ளின். எப்படி டிசிப்ளின் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகேயா, செகண்ட், உங்களுக்கு ஒரு சரியான நாலேஜ் ஒன்று வேணும். தேர்ட், நீங்க இந்த ஃபோமோ என்ற கான்செப்டை வந்து ஃபாலோ பேக் பண்ணணும். ஓகே, ரைட். நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சுக்க வேணும் எந்த ஒரு விஷயமும். ஓகே, நீங்க எந்த ஒரு விஷயமும்
ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளின்ன்றது. டிசிப்ளின்ன்றது ஏன் இந்த ட்ரேடிங்ல முக்கியம்ண்டா, வேர்ல்ட் வைட் எடுத்தோம்னா, உலக ரீதியா எடுத்தோம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லொஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் தான் இந்த டிசிப்ளின் இல்லாத விஷயம். ஓகேயா? அதுல இந்த ட்ரேடிங்ல எப்படி என்று பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, ஓகே, ஃபர்ஸ்ட் டே நான் சொன்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. சரியா? இப்படி ஃபர்ஸ்ட் டே நான் சொல்ற கான்செப்ட் படி நீங்க ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவீங்க. செகண்ட் டே அதே மாதிரி செகண்ட் டே உங்களோட மைண்ட் செட் என்ன சொல்லுமெண்டா, ரைட் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் நாங்கள் இன்றைக்கு, ஓகே இது கொஞ்சம் நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ நீங்கள் இதை ட்ரேட் பண்ணுறீங்க இருக்கிற லோவஸ்ட் லாட் சைஸில். ஓகே, நான் லாட் சைஸ்ன்றது இன்றைக்கி என்னன்னு பார்ப்போம். ஓகே, ரைட். லோவஸ்ட் லாட் சைஸ்லன்றது மிக்க குறைவான என்ன சொல்கிறது, மிக குறைவான சைஸில் தான் நீங்கள் இது ட்ரேட் பண்ணுறது. அப்போ உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு $5 மாதிரி வரும். செகண்ட் டே நீங்கள் அதே மாதிரி அதே லொட் சைஸில் நீங்கள் ட்ரேட் ஒன்று பண்ணுவீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு $5 இப்போ ப்ராஃபிட் பண்ணி இருக்கிறீங்க. அப்போ மொத்தம் $10 இருக்குது. சரியா? தேர்ட் டே உங்களோட மைண்ட் செட் என்ன தெரியுமா சொல்லும்? தேர்ட் டே நீங்கள் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு, ரைட் இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆள், 2 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கிறீங்க, 2 நாள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறீங்க. மூணாவது நாள் உங்களுக்கு உங்களோட மைண்ட் செட் வந்து தோணும், ரைட் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை எடுத்து பார்ப்போமே என்று ஒரு மூணாவது நாள் 0.02 லொட் சைஸ்க்கு போவீங்க. சரியா? இந்த மூணாவது நாள் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு எஃபியில் ஏதாச்சும் ஒரு ஹெட் ஒன்று பார்த்துட்டு வந்து அதில் இருக்கிற மாதிரி அவங்க செஞ்ச மாதிரி ஒரே டைமில் ஒரு 2 ட்ரேட் எடுப்பீங்க 0.2 லொட் சைஸில். சரியா? இதுவும் ப்ராஃபிட் ஆகும். இதனால் இந்த ட்ரேடிங் வாழ்க்கை இப்படித்தான்றது நான் சொல்ல வரேன். சரியா நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணாட்டி, இப்படி சரியா நான் தர ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபாலோ பண்ணாட்டி இப்படித்தான் உங்களோட ட்ரேடிங் லைஃப் போகும். ஓகே, மூணாவது நாள் இந்த 2 ட்ரேடும் ப்ராஃபிட் ஆகி ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு $10 to $15 உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். நாலாவது நாள் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ட்ரேடிங்ன்றது வந்து இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஆசை கூடிருச்சு. அப்போ என்ன நடக்கும்? நாலாவது நாள் இதே லொட் சைஸில் ஒரு 3 ட்ரேட் போடுவீங்க. 3 ட்ரேட் போட்டு இது கொஞ்சம் லொஸ்ட் ஆகிக்கிட்டு போகும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் ஆவீங்க. இந்த ட்ரேட் 3 ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்படி என்னங்க நீங்கள் மொத்தம் இப்போக்கி $15 லாஸ்ட். இப்படி $15 லாஸ்ட். அதுக்கு பிறகு அதே நாளில் இன்னொரு ட்ரேட் போடுவீங்க. அந்த ட்ரேடும் வந்து ஒரு $10 லாஸ்ட். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட மைண்ட் செட் சொல்லுமின்னா, இப்போ நான் தந்த கான்செப்ட் படி ட்ரேட் பண்ணியிருந்தா நாங்கள் இன்றைக்கி ப்ராஃபிட் அண்டு, இப்போ நான் டீச் பண்ணுற கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்னு உங்களோட மைண்ட் செட் சொல்லியிருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்கிறது? நாலாவது நாள் வந்து ஒரு பெரிய லொஸ்ட்டில் இருக்கும். அந்த லொஸ்ட்டை ரிகவர் பண்ண 5வது நாள் என்ன தெரியுமா செய்வீங்க? இருக்கிற பெரிய லொட் சைஸ் ஒன்று எடுத்து போடுவீங்க. 0.05 என்ற லொட் சைஸில் போட்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே உங்களோட வாலெட் ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆகும். சரியா? அப்போ இங்கே நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டும் இல்லை, போட்ட இதுவும் இல்லாமல் போய்த்துரும். சரியா? போட்ட உங்களோட டிபாசிட்டும் இல்லாமல் போகும். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? 7வது நாள் இப்போ 1 வீக் போய்த்துருச்சு. 1 வீக் போய்த்த பிறகு நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து இப்போ உங்களோட மைண்ட் செட்டை வந்து ரொம்ப பாதிரிச்சிருச்சு. ஓகே, அப்போ என்ன செய்கிறது? நீங்கள் இது இப்போ நீங்கள் ட்ரேட் பக்கமே வாரது இல்லை. அதுக்கு பிறகு இன்னொரு 1 வீக் போன பிறகு நீங்கள் என்ன தெரியுமா செய்வீங்க? மறுவாலும் ட்ரேட் பண்ணுவீங்க. ட்ரேட் பண்ணி அதே கான்செப்டை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 1 வீக்கோ 2 வீக்கில் நீங்கள் ஃபுல் டவுன். சரியா? அது இல்லாமல் நான் சொல்லித்தர கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ப்ராஃபிட்டாக இருக்கலாம், செகண்ட் டே ப்ராஃபிட்டாக இருக்கலாம், தேர்ட் டே லொஸ்ட்டாக இருக்கலாம். எப்படி? இன்னைக்கு $5 ப்ராஃபிட், இன்னைக்கு $5 ப்ராஃபிட், இது $5 வந்து லொஸ்ட்.
அப்போ இங்கே நீங்கள் மொத்தம் ஒரு நாள் லாஸ்ட்டோட தான் நீங்கள் இப்போ ரிகவர் பண்ணணும். அப்போ இந்த ப்ராஃபிட் போனால் 1 டே இருக்குது. அப்போ 4வது நாள் $5 ப்ராஃபிட், சாரி 4வது நாள் $10 ப்ராஃபிட். ஏண்டா இதை சேர்த்து இந்த 2 ட்ரேடையும் சேர்த்து இங்கே நீங்கள் $10, அப்புறம் 5வது நாளும் ப்ராஃபிட். சரியா? அப்போ மொத்தம் உங்களுக்கு அந்த வீக்கே வந்து ப்ராஃபிட். அப்போ இங்கே நீங்கள் ஆல்மோஸ்ட் $25 உங்களுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் ஆகும். இப்போ நான் சொல்லித்தர கான்செப்ட் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கண்டா. சரியா? அப்போ இன்னைக்கு என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா காய்ஸ், சரியான ஒரு நாலேஜ் ஒன்று இல்லாமல் அண்ட் ஒரு டிசிப்ளின் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த கான்செப்டுக்கு நீங்கள் கட்டாயம் ஃபேஸ் பண்ணணும். சரியா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்யணும், நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை ட்ரேட் பண்ணும் போது ஃபுல் 100% ரிலாக்ஸாக நீங்கள் வரணும். ட்ரேடிங்க்கு எப்படி செய்கிறேன்னா ஃபுல் ரிலாக்ஸாக இருக்கணும். அண்ட் அடுத்தது என்ஜாய் என்ற ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ நான் ட்ரேட் பண்ணும் போது காய்ஸ், ஓகே, நான் ட்ரேட் பண்ணும் போது நான் ஒரு மெஷினில் ஒரு ஃபில்ம் ஒன்று போடுவேன். ஒரு ஷார்ட் ஃபில்மா இல்லாட்டி வர ஏதாச்சும் ஒரு ஃபில்ம் ஒன்று போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவர் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ இந்த அந்த அனலைஸ்க்கு வர வேண்டிய என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி எடுக்கிறது. இப்போ எப்படி ஏண்டா இப்படி எடுப்பவே இப்போ நான் இப்போ நார்மலி ஓகே, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரைட், இப்போ இந்த சார்ட் எடுத்தோம்டா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட் எடுத்தோம்டா, இப்போ எனக்கு தோணுது இப்போ இந்த மார்க்கெட் இங்கனால அப்பாக அதில் எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தோணுது எப்படி இங்கனால இப்போ இப்படி மார்க்கெட் போகாதுன்னு தோணுது. அப்போ நான் என்ன செய்யறது, ஏண்ட சார்ட் படி ஏண்ட அனலைஸ் படி மார்க்கெட் ஒன்று இந்த இடத்துக்கு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இல்லாட்டி இந்த இடத்துக்கு வரணும். ஓகே, இந்த 2 இடத்துக்கு வரணும். அப்ப இந்த 2 இடத்துக்கு வந்தா தான் எனக்கு என்ட்ரி எடுக்கணும். அப்ப நான் என்ன செய்யறது, இப்போ மார்க்கெட் இங்கனால இப்படி வந்துட்டு, ஓகே, மார்க்கெட் இப்போ இங்கனால இப்படி வந்துட்டு இந்த இடத்தால அப் ஆகுது. சரியா? இப்போ நாங்க என்ன செய்யறது, ரைட், இங்கனால அப் ஆகுது இந்த இடத்துக்கு வராதுன்னு தோணி நீங்க என்ன செய்யறது, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது. என்ட்ரி எடுத்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மேலுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணுறோட அடிச்சுட்டு மார்க்கெட் மறுவா கீழேக்கு வரும். ஏண்டா அப்போ நாங்கள் என்ன செய்யறது, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதா இல்லை, நாங்கள் என்ன செய்யணும், இந்த இடம் வர காட்டி நாங்கள் எங்களோட என்ட்ரி பாயிண்ட் வர காட்டி இருக்கணும். அப்படி என்ட்ரி பாயிண்ட் வர காட்டியும் இருந்து ட்ரேட் எடுக்கிறது தான் ஒரு சரியான ஒரு ட்ரேடு. அப்போ அந்த இடத்துல டிசிப்ளின் என்ற விஷயம் இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்களோட அனலைஸை நாங்கள் வந்து 80% வந்து நாங்கள் நம்புகிறோம். அப்போ அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல என்ட்ரிஸ் எடுக்கிறது. அப்போ இன்னைக்கால நீங்கள் என்ன செய்கிறது, இந்த இடத்துல அப் ஆகிக்கிட்டு போகுது, இப்போ நீங்கள் என்ன செய்கிறது, இந்த இடத்துல எடுக்கிறது. அப்போ இந்த இடத்துல எடுத்தால் மறுபடியும் ஒரு அடி கீழேக்கு வந்தோடனே உங்களுக்கு ஒரு லொஸ்ட் ஆகும். அப்போ இன்னைக்கு இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்த பிறகு, இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்த பிறகு நாங்கள் நார்மலி எங்களோட அனலைஸ் ஓகே, எங்களோட என்ட்ரி பாயிண்ட் இது, இந்த இடத்துக்கு வந்த பிறகு நாங்கள் என்ட்ரி ஒன்று எடுக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு இப்போ 2 என்ட்ரிஸ் இருக்குது, ஒருவேளை இந்த இடத்துல இப்படி அப்பாகி மறுவாலும் கீழேக்கு வந்த பிறகு இந்த ட்ரேடை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறது இல்லை. அப்போ இன்னைக்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறது. அப்போ இன்னைக்கு இப்போ 2 என்ட்ரிஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இப்போ இங்கனால அப்பாகின பிறகு இந்த ப்ராஃபிட்டும் வரும், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தது இங்கனாலும் இது ப்ராஃபிட் ஆகிட்டு போகும். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு 2 ட்ரேட் ப்ராஃபிட்ல இருக்குது. ஓகேயா? அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸும் கட்ட. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா, எப்போதுமே உங்களோட அனலைஸில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும், உங்களோட என்ட்ரி பாயிண்ட் வர காட்டிக்கும் இருந்து நாங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஓகேயா? ரைட். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்படி டைம் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வேணும். அப்படி என்ன, இப்போ நீங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் கண்டு ஒரு டைம் ஒன்று ஒதுக்கணும். ஓகேயா? வந்தமா ட்ரேட் லொஸ்ட் ஆகினமா, இப்போ இந்த ட்ரேட் லொஸ்ட்னு வைங்களே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல அப் ஆகுமான்னு யோசிச்சு இந்த இடத்துல ட்ரேட் ஒன்று எடுக்கிறீங்க, எடுத்து இப்போ லொஸ்ட் ஆகுது. அப்போ நாங்கள் என்ன செய்யறது, இந்த ட்ரேட் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறது. அப்படி இல்லை கைஸ், ட்ரேடிங்ன்றது நாங்கள் பார்க்கணும் இது மார்க்கெட் எந்த இடத்துக்கு வந்துட்டு இது மார்க்கெட் திரும்பி எங்களுக்கு ப்ராஃபிட் தருமோ, உங்களோட மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு அப்படி ஹோல்ட் பண்ண ஏழுமா இருந்தா
உங்களோட அக்கௌண்ட்ஸ்ல அவ்வளோ பெரிய ஒரு இது மார்ஜின் ஒன்று இருந்துச்சுண்டா உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி இதை ட்ரேட் பண்ணிடலாம். அதனால தான் நான் சொல்றது, உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் $50 ஆச்சு நீங்க டிபாசிட் பண்ணணும். இப்போ $50 ஆச்சு நீங்க டிபாசிட் பண்ணணும். ஏன்டா நான் இதுதான் தான் சொல்றேன். ஏன்டா இப்போ ஒருவேளை உங்களுக்கு இப்போ $10 தான் நீங்க டிபாசிட் பண்றீங்க, சரியா? $10 போட்டு இங்கனையால மேலே போயிட்டு மறுபடியும் இங்கனைக்கு கீழே வந்த பிறகு அந்த 10 இல்லாட்டி $7 இங்கனைக்கு வந்த பிறகு லாஸ்ட் ஆகும். அப்ப இந்த 50ல $7 போனா எங்களுக்கு ரிகவர் பண்ணிக்கோவ ஈஸியா இருக்கும். அதே 10ல $7 போனா மீதி 3 எங்களுக்கு ட்ரேட் ஒன்று என்ட்ரி எடுக்கவும் மேலாம் போகும். அப்ப அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மினிமம் எங்களுக்கு $50 ஆச்சு, $50 ஆச்சு வேணும் எங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல சர்வைவ் ஆகிறதுக்கு. இதுதான் உண்மை. எந்த இடத்துலையும் சொல்லுவாங்க $10 வாங்க, $5 வாங்க, இப்படி ப்ராஃபிட் எடுத்தாங்க, அப்படி ப்ராஃபிட் எடுத்தாங்க. அதெல்லாம் உண்மையா போய் கைஸ். மார்க்கெட்ல சர்வைவ் ஆகணுமெண்டா, ஓகே, மார்க்கெட்ல சர்வைவ் ஆகணுமெண்டா நீங்க மினிமம் 50 ஆச்சு இருக்கணும் கைஸ். ஓகே, இப்போ ஐ திங்க் இந்த கிளாஸஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சரியா? நிறைய வேற அகாடமிஸ்ல சார்மார்களும் இருக்கிறாங்க, அவங்களும் பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. ஓகே, நான் எனக்கு ஒரு மனசுக்கு தோணுது அப்படி. அவங்களோட மைண்ட் செட் அவங்களுக்கு தெரியுமா இருக்கும், மினிமம் 50 ஓணும், இல்லாட்டி மினிமம் 100 ஆச்சு ஓணும். இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறேன்டா, இல்லாட்டி மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகிறது கஷ்டம். ஏன்டா ஒரு சின்ன லொஸ்ட் ஒன்று போனாலும் உங்களுக்கு $10 மார்க்கெட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோவ கஷ்டம். மினிமம் 50 ஆச்சு ஓணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் சர்வைவ் ஆகிறதுக்கு. ஓகேயா, ரைட். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது கைஸ், இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது நார்மலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சார்ட் ஒன்று தான் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இதில் பலவிதமான கரன்சிஸ் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபாரெக்ஸை சூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு இன்னைக்கு பலவிதமான கரன்சிஸ் உங்களுக்கு இந்த இடத்துல காணக்கூடியதா இருக்கும். இப்போ இந்த கரன்சிஸை வச்சு தான் நாங்கள் ப்ராஃபிட் பண்ண போகிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஓகே, இதில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரைட், நாங்கள் குவைட்டை பற்றி கதைக்கலண்ணா. ஃபாரெக்ஸ் குவைட்டை பற்றி கதைக்கல, ரைட், நான் அதை பற்றி வாரேன். ஓகே, இந்த ஃபாரெக்ஸ் குவைட்ன்றதை எப்படி ரீட் பண்ணுறோம், குவைட்ன்றது என்னன்றது நாங்கள் பார்ப்போம். ரைட், இப்போ இந்த மாதிரியான கரன்சிஸ் இருக்குது, இதெல்லாம் வேர்ல்டில் இருக்கிற ரியல் கரன்சிஸ். இப்போ யூஎஸ்டி ஜேபிஒய் எடுத்தோம்னா இப்போ அந்த கரன்சி உலக ரீதியாக போகிற கொயின் ரேட் தான் உங்களுக்கு இந்த இடத்துல இது காணக்கூடியதாக இருக்குது. இப்போ வேர்ல்டு வைடில் போகிற ரியல் கொயின் ரேட் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்போ 2 கிழமை 3 கிழமை போது கோல்டு ப்ரைஸ் வந்து நல்லாவே அப் ஆகி மறுவா நல்லாவே டவுன் ஆகிடுச்சு. 50,000 நியூஸில் பாருங்கள், 50,000 கூடி 50,000 குறைஞ்சிருச்சு. அப்போ அது என்னனால, இங்கனால கோல்டு மார்க்கெட் அப் ஆகி இந்த இப்படி கோல்டு மார்க்கெட் அப் ஆகி மறுவா டவுன் ஆயிடுச்சு. அதனால தான் கோல்டு ப்ரைஸ் அப் ஆகி மறுவா டவுன் ஆயிடுச்சு. அப்போ இந்த மார்க்கெட் வந்து வேர்ல்டு வைடில் இருக்கிற ரியல் மார்க்கெட். ஓகேயா? அப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும், இது கரன்சிஸ் எல்லாமே ரியல் கரன்சிஸ், இதெல்லாம் டிஜிட்டல் கரன்சிஸ் இல்லை, இதெல்லாம் 100% ரியல் கரன்சிஸ். ஓகே, ரைட். இது ஒரு காட்டி எல்லாருக்கும் புரிஞ்சா? இந்த இடம் ஒர்க்காட்டி எல்லாருக்கும் புரிஞ்சா? எஸ் அண்ணா, எஸ் அண்ணா, நோண்டா நோடுங்க. ரைட், ஓகே, குட். சாரி, ஓகே. ஓகே, அடுத்தது எங்களுக்கு இதுல ப்ராஃபிட் பண்றதுக்கு 3 வேஸ் இருக்குது. 3 வகையா எங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணேலும், சரியா? இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஸ்விங் ஸ்கல்ப்ஸ் டேன்னு பிரியுது. ஸ்விங் ட்ரேட், ஸ்கல்ப் ட்ரேட் அண்ட் டே ட்ரேட். ஓகே, இது இப்படி இப்ப இந்த ஸ்விங் ஸ்கல்ப் டேன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைட், அந்த விஷயம் நாங்கள் முடிச்சுட்டு வருவோம். ரைட், அப்ப எப்போதுமே எங்களுக்கு ஒரு எங்களோட மைண்ட் செட் ரிலாக்ஸா இருந்தா, ஓகே, உங்களுக்கு இன்றைக்கு இந்த ப்ராஃபிட் போதும்,
என்று தோணிச்சேன்டா நீங்கள் மார்க்கெட்டை விட்டு லீவ் ஆகுங்க. இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பிண்டிக்கு ஒரு $5 ப்ராஃபிட் ஆகினவங்களே, சரியா? ரைட், நான் இன்னைக்கு ப்ராஃபிட் தானே, அப்போ நான் இன்னொரு ட்ரேட் ஒன்று போட்டு பார்க்குறேன்னு போடுறது. அப்படி போட்டு ஒரு ஏடியா $10 சுருட்டிக்கிட்டு போகும். ஓகே, இது மார்க்கெட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் guys நான் இது சொல்கிறது. ஓகே, அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த லொஸ்ட்ன்ற விஷயம் வந்து எப்போதும் எல்லாருக்கிட்டாலையும் குறையும். எப்படி செய்யறது? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன செய்யறது, இங்கேனால இப்போ இங்கேனால இப்படி மார்க்கெட் மேலேக்கு போகுது, சரியா? உங்களோட அனலைஸில் விளங்கிருச்சு இந்த இடத்துல மார்க்கெட் அப் ஆகும்னு தோணி நீங்கள் இந்த இடத்துல என்ன செய்யறது, இந்த காயினை பை பண்ணுறது. அதுக்கும் நான் வரேன். ஓகே guys, எனக்கு இன்னைக்கு ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அப்டேட் கொடுத்தாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு என் ஷெட்யூல் புக்கை வந்து நான் ஐயோ தவற விட்டுட்டேன். ஓகே, அதனால தான் இது ஷார்ட் நோட் எடுக்கிறேன். ஓகே, ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு சின்ன இது எடுத்தாங்க. 1 minute. ரைட், பை அண்ட் செல் அதை பற்றி நான் சொல்லித்தரேன். அண்ட் அடுத்தது நான் என்ன சொன்னேன், பை அண்ட் செல். அடுத்தது இன்னொன்று நம்ம டீச் பண்ணுறேன் என்ன guys. ஓகே, குவாய்ட் ஒன்று ரீட் பண்ணுறதுண்ணா. ரைட் ரைட், அப்போ என்ன செய்யறது, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணுறது. ஓகே, இந்த இடத்துல பை பண்ண பிறகு இன்னைக்கு ஒரு காட்டியும் நல்ல ப்ராஃபிட் ஒன்று வந்து நீங்க என்ன செய்யறது, இந்த இடத்துல மறுவா பை பண்றது. பை பண்ணிட்டு என்ன நடக்குது, நீங்க நினைக்கிற மார்க்கெட்டிங்னால இப்படி அப் ஆகும். அப்ப மார்க்கெட் அப் ஆகல என்ன செய்யும், ஒரு ஏரியா டவுனோட அடிக்கும். அப்ப இந்த ட்ரேட்லயும் காவாசி லொஸ்ட் ஆகி இந்த ட்ரேட் ஃபுல்லாவே லொஸ்ட். அப்ப என்ன செய்யறது, இது இங்கேயாலே க்ளோஸ் பண்ணி இங்கே இந்த ப்ராஃபிட்டை மட்டும் நீங்க எடுக்கிறது. அப்படி நாங்க எப்போதும் செய்யறது இல்லை, சரியா? எந்த இடத்துல என்ட்ரி வருதோ அந்த இடத்துல மட்டும் தான் நாங்க என்ட்ரிஸ் எடுக்கிறோம். அதுதான் டிசிப்ளின். ஓகே, இருக்கிற எல்லாம் சேர்த்து அந்த இருக்கிற என்ன சொல்றது, இந்த முஷா, ஓ பிரதர். ஓகே ரைட், அப்ப என்ன செய்யறது, இந்த இடத்துல ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்த பிறகு இன்னைக்கு மறு ட்ரேட் எடுக்கிறது. அப்ப இந்த இடத்துல எடுத்து இந்த ஃபுல் ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த ட்ரேட் இந்த இடத்தோட எடுத்து க்ளோஸ் பண்ணி இந்த ட்ரேடையும் இங்கனோட க்ளோஸ் பண்ண பிறகு இந்த ப்ராஃபிட் மட்டும் தான் வரும். ஏன்னா அங்கிட்டுக்கு கொஞ்சம் லாஸ்ட். அப்போ அது அப்படி இல்லாமல் எப்போதுமே என்ட்ரி பாயிண்ட்ஸ்க்கு வந்தால் மட்டும் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி ஓகே அந்த விஷயத்தை இதாக்கிக்கோங்க. ஓகே ரைட், அந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே ரைட், அடுத்தது இந்த பை அண்ட் செல்ன்றது என்ன, நாங்கள் ட்ரேடிங்ன்றது ஸ்டடி பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ட்ரேடிங்ன்றது என்னன்னு பார்த்துட்டு இருப்போம். ஓகே, ட்ரேடிங்ன்றது காய்ஸ் பெரிய விஷயம் இல்லை. ட்ரேடிங்ன்றது ஷோர்ட்டாக சொல்லணுமெண்டா பை அண்ட் செல். பை அண்ட் செல் தான் ட்ரேடிங்ன்றது. என்ன விஷயத்தில் நாங்கள் இது பை பண்ணுறது, என்ன பை செல்லுண்டா, இப்போ ஒருவேளை இப்போ நீங்கள் ஒரு பென்சில் ஒன்று எடுக்கிறேன்னு வைங்களே, ஒரு பென்சில் ஒன்று எடுக்கிறீங்க எவ்வளோக்குண்டா ₹10. ₹10 எடுத்து ஓகே, அந்த பென்சில் ஒரு கிழமையில ₹20 போகுது. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க, ₹10 எடுத்து அது ₹20 விற்பனை செய்றீங்க. உங்களோட லாபத்தை வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு மொத்தம் இன்னைக்கு ₹10 லாபம் இருக்குதுண்ணா. அப்ப என்ன செஞ்சிருக்கிறீங்க, குறைந்த விலைக்கு பை பண்ணி லாபம் வந்த பிறகு செல் பண்ணிருக்கிறீங்க. இப்ப அதுதான் ட்ரேடிங்ன்றது. இன்னைக்கும் அந்த விஷயமே தான் நடக்குது. நாங்க என்ன செய்யறோம், இன்னைக்கு நாங்க இந்த கரன்சி குறைஞ்ச பிரைஸ்ல நாங்க பை பண்றோம். ஓகே, அந்த கரன்சியோட ப்ரைஸ் வந்து அப் ஆகின பிறகு நாங்கள் வந்து அதை செல் பண்ணுறோம், சரியா? அப்போ அதே மாதிரி தான் இந்த செல்ன்ற ஆப்ஷன் எங்களுக்கு இது மேலேக்கு போகும்போது எங்களுக்கு எங்களோட அனலைஸில் புரிஞ்சிச்சேன்டா மார்க்கெட் இப்படியே மேலேக்கு போகுதுண்டு நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மேலேக்கு போகிற இதையும் கேட்சப் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழேக்கு போகுதுன்னு உங்களுக்கு தோணிச்சேன்டா, ஓகே, மார்க்கெட் கீழேக்கு போகிறது உங்களுக்கு தோணிச்சேன்டா இந்த இடத்துல நாங்கள் அதை செல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி செல் பண்ணி எங்களுக்கு இந்த இடத்துல எங்களோட ப்ராஃபிட்டோட கலட்டலாம், சரியா? எப்படியேண்டா இப்போ உங்களுக்கு உங்களோட அனலைஸில் தோணுது
இந்த இடத்துல மார்க்கெட் கீழேக்கு போகும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? செல் பண்ணணும். செல் என்ற ஆப்ஷன் தான் கொடுக்கணும். ஏன்? மார்க்கெட் கீழேக்கு போறதுனால. மேலேக்கு போறதுன்னா உங்களுக்கு விளங்கிட்டா மேலேக்கு போகுதுண்டு பை என்ற ஆப்ஷனை நீங்க கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது ப்ராஃபிட் ஆகும். ஓகேயா? அது புரிஞ்சா? அங்க நீங்க குழப்பமா? அது புரிஞ்சா? புரியல. ரைட். இப்படி என்ன இப்படி சொல்லுங்களேன். அதுக்கு நாங்க இப்படி எடுப்போம். இப்ப நாங்க அது இப்படி எடுத்தோம்னா இப்படி எடுப்போம். இப்ப பை அண்ட் செல் என்றது ஒரு கொலமா வைங்களே. எப்படி? ஒரு கொலமா வைங்க. கொலம்ன்றது என்ன? ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வைங்களே, ஒரு பொருள் வைங்களே. சரியா? இப்படித்தான். இப்ப உங்களோட அனலைஸ்ன்றது காய்ஸ் இது நாங்க சரியா இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. இது சரியா நாங்க எக்ஸாக்டா சொல்ல இயலாது. இப்ப இங்கனால 100% எக்ஸாக்டா சொல்லலாது. ஆனா எங்களுக்கு 80% சொல்லலாம். இங்கனால மேலேக்கு போகும். அப்படி யோசிச்சுக்கோங்களேன். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு இப்ப புரியுது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழேக்கு போகும். உங்களோட அனலைஸ்ல புரியுது. சரியா? அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது? செல் ஆப்ஷன் ஒன்று நடக்குது. சரியா? மார்க்கெட் கீழேக்கு போகுதுன்னா செல், மேலேக்கு போகுதுன்னா பை. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? இந்த இடத்துல செல் பண்றோம். அந்த எங்கட அனலைஸ்ல தெரியுது செல் ஒன்று போகுதுன்னா அப்ப இன்னைக்கால நாங்க செல் பண்றோம். அப்ப அந்த இடத்துல இன்னைக்கால நாங்க செல் ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல நாங்க க்ளோஸ் பண்ணோம்டா உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, என்ன நாங்க கொடுத்திருக்கிறோம் செல் அப்படின்னா மார்க்கெட் கீழேக்கு போகும்போது தான் நாங்க ட்ரேட் எடுத்திருக்கிறோம். மேலேக்கு போக மாட்டேங்கினால நாங்க எடுத்தோம்னா நாங்க லாஸ்ட். அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் மேலேக்கு போகும்போது எங்கட அனலைஸ் சொல்லிச்சேன்டா அப்ப நாங்க என்ன செய்யறது? நாங்க இந்த இடத்துல பை பண்ணணும். அப்ப எங்களுக்கு மேலேக்கு போனிச்சேன்னா அது எங்களுக்கு ப்ராஃபிட். இப்ப புரிஞ்சா? இப்ப புரிஞ்சா? அது புரியாத யார சொன்னாங்க? ரைட்டா? ரைட். அப்ப அந்த அதுதான் ட்ரேடிங்ன்றது. ஓகேயா? எங்களுக்கு லாபம் வரும்போது நாங்க சேல் பண்ணுவோம். குறைந்த விலையில எடுத்து லாபம் வந்த பிறகு சேல் பண்றோம். அப்ப இந்த இடத்துல குறைந்த விலை இல்லையே. ஏன்னா இந்த இடத்துல நாங்க குறைந்த விலைக்கு எடுக்கிறது. இன்னைக்கு என்ன ஆப்ஷன்ஸ்டா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி என்ற மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் எங்கட அனலைஸ்ல என்ன ஸ்ட்ரக்சர் காட்டுதோ அதுதான் நாங்க இந்த இடத்துல யூஸ் பண்றது. ட்ரேடிங்ன்றது லாபம் வந்த பிறகு நாங்க சேல் பண்றது தான். ஆனா இந்த இடத்துல நாங்க எங்கட ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்றது மார்க்கெட் அனலைசிங் மூலமா எந்த சைட் வேஸ்க்கு மார்க்கெட் போகுதோ அதை அனலைஸ் பண்ணி நாங்க என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்றத இந்த இடத்துல நடக்குது. ஓகேயா? ரைட். அப்ப நாங்க ட்ரேடிங் இதை பை செல்ன்றதை என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும். ரைட். நாங்க இந்த பை செல் எந்த இடத்துல பண்றது? எப்படி? இந்த பை செல்ன்றது நாங்க எந்த இடத்துல பண்றது? எந்த இடத்துல பண்ணணும்டா இப்ப நீங்க உங்களோட இருக்கிற இலங்கை காசு வச்சு உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்ண இயலாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த இலங்கை காசை நாங்க டாலர்ஸ்க்கு மாத்தணும். எல்கேஆர்ன்றது லங்கன் ருபீஸ் அப்படின்னா இலங்கை காசு. சரியா? அப்ப அந்த இருக்கிற இலங்கை காசை நீங்க என்ன செய்யணும்டா யூஎஸ்டி என்ற டாலர்ஸ்க்கு நீங்க மாத்திக்கோவணும். அது மாத்துறது எப்படின்னு பாத்தீங்கன்னா பைனான்ஸ் மூலமா. ரைட். அதுக்கு நாங்க வேறையா நாங்க வருவோம். ஓகே, இது பத்தி நீங்க 3வது கிளாஸ்ல கத்துக்கொள்வீங்க. ரைட். இப்ப இங்க நீங்க நாங்க பார்ப்போம். ஓகே. அப்ப இந்த கரன்சியை வச்சு உங்களுக்கு இருக்கிற இலங்கை காசு வச்சு உங்களுக்கு ட்ரேட் பண்ண இயலாது. அப்ப நாங்க என்ன செய்யறது? யூஎஸ்டி மூலமா. இப்ப இந்த எல்கேஆர் கொடுத்து தான் நாங்க இந்த யூஎஸ்டியை பை பண்றோம். எப்படி? எல்கேஆர் கொடுத்து தான் நாங்க யூஎஸ்டியை பை பண்றோம். அப்ப இன்னைக்கு நாங்க எப்படி சொல்றது? யூஎஸ்டி டு எல்கேஆர். எல்கேஆர். அப்ப நாங்க எங்கட இலங்கை காசை கொடுத்து தான் இந்த யூஎஸ்டியை பை பண்றோம். அப்ப இந்த காயின் ரெண்டும் கம்பைன் ஆகினா யூஎஸ்டி எல்கேஆர். ஓகே. அப்ப அதே மாதிரி தான் இப்ப நீங்க இப்ப உங்ககிட்ட யூஎஸ்டி மட்டும் தான் இருக்குது. இப்ப ஏன்னா நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும்னா டாலர்ஸ் இருக்கணும். டாலர்ஸ்க்கு நாங்க ஷார்ட் நேம் சொல்றது என்ன? யூஎஸ்டி. ஓகே. கிரிப்டோல யூஎஸ்டி
டி. ஓகே, என்னது டி தேர்ண்டு ஒரு இது ஒன்று வருது. ஓகே ரைட். அப்ப இந்த இடத்துல நாங்க இப்போ ஜப்பான் என், ஜப்பான் டாலர்ல நாங்க ஜப்பான் என்ன நாங்க ட்ரேட் பண்ணணும்டா நாங்க என்ன செய்யணும், யூஎஸ்டியை கொடுத்து தான் ஓகே ஜப்பான் என்ன நாங்க பை பண்ணணும், ஜேபிஒய். இந்த பாருங்க இப்ப நாங்க இருக்கிறது வந்து யூஎஸ்டி ஜேபிஒய். ஏன் யூஎஸ்டி ஜேபிஒய் வந்திருக்குதுண்டா, நாங்க எங்கட ஃபொரெக்ஸ் வாலெட்ல இருக்கிற டாலரை கொடுத்து தான் இந்த ஜப்பான் என்ல நாங்க ட்ரேட் பண்றோம். அப்ப அதனால தான் யூஎஸ்டி ஜேபிஒய். அது புரிஞ்சா? இது புரிஞ்சா? உங்களுக்கு இனி வேண்டிய கரன்சிஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வேண்டிய கரன்சிஸ் உங்களுக்கு இந்த இடத்துல காணக்கூடியதா இருக்குது. இப்போ உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு கரன்சி எடுப்போம். இன்னைக்கு எடுப்போம் நாங்க ஏயுடி ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். இன்னைக்கு ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் எடுத்த மாட்டேன், உங்களுக்கு இன்னைக்கு காணக்கூடியதா இருக்கும். எங்கட யூஎஸ்டியை கொடுத்து தான் ஓகே, இப்படி எங்கட யூஎஸ்டியை கொடுத்து தான் இந்த ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்ல நாங்க ட்ரேட் பண்றது. ஓகேயா, அதுதான் நாங்க சொல்றது ஒரு குவைட் ஒன்று ரீட் பண்றதுன்றது. ஒரு குவைட் என்று ரீட் பண்றது இப்படித்தான். ஓகேயா, அது புரிஞ்சா எல்லாருக்கும்? ரைட். அப்போ உங்களுக்கு கிரிப்டோ கரன்சில காணலாம் பிடிசி, இயூ சாரி யூஆர் வராது அதுக்கு, எத்தீரியம், அது மாதிரி பல காயின்ஸ் இருக்குதுல்ல. அப்போ அதே மாதிரி தான் இந்த ஃபொரெக்ஸ்லயும் பலவிதமான கரன்சிஸ் இருக்குது. ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற ரியல் கரன்சிஸ். ஓகே, ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற ரியல் கரன்சிஸ் தான் உங்களுக்கு இங்க காணக்கூடியதா இருக்கும். அது வர காட்டி எல்லாருக்கும் ஓகேயா, புரிஞ்சா? அப்ப குவைட் ஒன்று ரீட் பண்றது எப்படி என்று புரிஞ்சா? ஓகேயா, ரைட். ஓகே, அப்போ ஒரு குவைட் ஒன்று ரீட் பண்றது எப்படி என்று புரிஞ்சிருக்கும் வேணா. ஓகே கைஸ், புரிஞ்சுன்னா புரிஞ்சுடுங்க. இப்போ இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? 19 பேர் இருக்கிறீங்க. ஆ, அந்த 19 பேருக்கும் புரியணும். அதனால தான் நான் இந்த கிளாஸை வந்து கொஞ்சம் ஸ்லோவா போறேன். இல்லாட்டி எனக்கு இழுத்துட்டு போவேலும் இது. எஸ், புரிஞ்சு ரைட். ஓகே ஓகே, புரிஞ்சிருக்குது. ரைட், குட். அப்போ நாங்கள் கொயட்ன்றது என்னன்னு இப்போ பார்த்தோம். இப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு கரன்சி எடுப்போம். என்ன எடுப்போம்? எடுப்போமே நாங்கள் வேறு ஏதாச்சும் உண்டு. ஜிபிபி ஏயுடி அப்படின்னா இப்போ நாங்கள் இந்த இன்னைக்கு என்ன கரன்சி கொடுக்குறது, இந்த ஏயுடி என்ற கரன்சி கொடுத்து தான் நாங்கள் ஜிபிபி பை பண்ணுறது. ஓகே ரைட். நியூசிலாந்து கரன்சிஸ் எடுப்போமே. ரைட், நியூசிலாண்டில் இருக்கிற டாலர். ஓகே, நியூசிலாண்டில் இருக்கு என்எஸ்டி யூஎஸ்டி அப்படின்னா எங்கட யூஎஸ்டின்றது டாலர், அவங்கட நியூசிலாந்து டாலர். அப்போ எங்கட எங்கட டாலரை கொடுத்து தான் அவங்கள்ட்ட நியூசிலாந்து டாலர் நாங்கள் இது ட்ரேட் பண்ணுறது. ஓகே, புரியுது புரியுது. ரைட். ஓகே ஓகே, புரியுதுண்டா. ஓகே ஓகே, புரியுதுண்டா. சரி, ரைட். அப்போ உங்களுக்கு குவைட்ன்றது இப்போ புரிஞ்சிருக்கும். ரைட். இப்போ ட்ரேடிங்கில் காய்ஸ் 3 வகையான ட்ரேட்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்விங், ஸ்கேல்ப் அண்ட் டே. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் சரியா. ஸ்விங் ட்ரேட்ன்றது ஓகே, ஸ்விங் ட்ரேட்ன்றது எங்களுக்கு ஒரு குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ் இன்டூ 30 மினிட்ஸ்ல எங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண இயலுமான ட்ரேட் தான் இந்த ஸ்விங் ட்ரேட்ன்றது. எப்படி அது நான் சொல்லித்தரேன். அப்படி ஸ்விங் ட்ரேட்ன்றது என்ன?
5 minutes to இல்லை 1 minute எடுக்கலாம். 1 minute into ஒரு 15 minutesல ப்ராஃபிட் பண்றது தான் ஸ்விங் ட்ரேட். கைஸ் நான் கதைக்கிறது கிளியர் இல்லையா? நான் கதைக்கிறது கிளியர் இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட் போட்டிக்கிறாங்க நான் கதைக்கிறது கிளியர் இல்லைண்டு. கிளியர், ரைட், ஓகே ஓகே, ரைட், ஓகே. அப்போ சாரி, ஸ்விங் ட்ரேடில் கைஸ் ஸ்கேல்ப் ட்ரேடுன்றது 1 minute to 15 minutesல ப்ராஃபிட் பண்றது தான் ஸ்கேல்ப் ட்ரேடுன்றது. What the heck? ஓகே. அண்ட் ஸ்விங் ட்ரேடுன்றது எங்களுக்கு நார்மலி half an hour to 1 hour. ஹாஃப் அப்படி இல்லை, நாங்கள் இப்போ எடுப்போமே 1 hour to ஒரு 2-3 hours, 2-3 hours எடுப்போம். இல்லை ப்ராஃபிட் ஆகுறது தான் ஸ்விங் ட்ரேடுன்றது. டே ட்ரேடுன்றது நாங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்து ட்ரேட் பண்ணுறது தான் டே ட்ரேட், எப்படியும் ஒரு 12 hours. அப்போ இதில் நாங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து ஸ்கேல்ப் ட்ரேட், குயிக் ப்ராஃபிட் தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுறது. ஓகே, அப்போ நான் கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேல்ப் ட்ரேட். நான் மிச்ச நேரம் 5 minutes இல்லாட்டி 1 minute சார்ட்டில் தான் நான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு விஐபி சிக்னல்ஸ் தாரது. ஓகே, ரைட். கோயின் பேர் சரி, சார்ட் சரி. இப்போ அடுத்தது இந்த ஃபோமோ என்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். ஃபோமோன்றது கைஸ் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்ற ஒரு விஷயம். இதை நீங்கள் ட்ரேடிங் பண்ண வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது ஃபோமோ. ஐ திங்க் உங்களுக்கு விளங்குதா இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு ஹெட்டிங் காய்ஸ், இது இதாக இருக்குது. இது இந்த ட்ரேட் பண்ணுறவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் இது. ஓகே, இதுக்கு விட ரைட் தான் இருக்குது. இந்த ஃபோமோன்ற கான்செப்ட் எடுத்தோம்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்ற விஷயம் எடுத்தோம்னா, யூடியூப்ல இந்த கிளாஸ் வரும். யா யூனுஸ். ஓகே, அப்போ நாங்கள் இதை எடுத்தோம்னா நாங்கள் இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபர்ஸ்ட் டேல நீங்கள் நல்ல ஒரு ஹாப்பி மூட்ல ட்ரேட் பண்ணுறது சரியா? அது அப்படியே போக 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 2-3 ட்ரேட் போக 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 உங்களோட இப்போ இன்னைக்கு வந்து தலை கொஞ்சம் இதாகும். அப்படின்னா ரைட், இப்போ நான் சர்க்கியூட் எல்லாம் இப்போ எனக்கு சர்க்கியூட் எல்லாம் ஒரு விஷயம் தெரியும். நான் என்ன செய்யறது, ஒரு பெரிய லொட் சைஸில் 3-4 ட்ரேட் எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லொஸ்ட் ஆகிட்டு போகும்போது நீங்கள் என்ன செய்யறது, இப்போ இன்னைக்கு கொஞ்சம் உங்களோட மைண்ட் செட் வந்து டவுன், சேட் மூட். இப்போ என்ன நடக்குது, கொஞ்சம் சேட். அதுக்கு போகிறோம், அந்த இருக்கிற ப்ராஃபிட் எடுத்த ப்ராஃபிட் எல்லாமே ஒரே நாளில் பேனிக் டோமண்டு உங்களோட இப்போ இன்னைக்கு இருந்த ப்ராஃபிட்டோட அக்கௌண்ட் ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆகும். வாஷ் அவுட் ஆகின பிறகு அப்புறம் இனி அழுவத்தா, இப்போ இனி ட்ரேடிங் சரி வராது, ஃபோரெக்ஸ் சரி வராது, அது சரி வராது, இது சரி வராதுன்ற ஒரு பெரிய ஒரு பலபல. சரி, அது நீங்கள் சொன்ன பிறகு அங்கே டூம் டைம். அப்புறம் மறுவாலும் டிப்ரெஷன், என்னடா இது சார் சொல்லி தந்த மாதிரி இருந்தா, சிலவங்க அப்படித்தான் சார் சொல்லி தந்த மாதிரி தான் செஞ்சிருந்தோம்டா பிரச்சனை இல்லை, லொஸ்டா வரிக்காது என்று யோசிக்கிறது. மற்றவங்க அப்போ அவர்கிட்ட கான்செப்ட் சரி வராது, அது பொய். மறுவாலும் ஒரு 1 வீக் போன பிறகு ஸ்டார்ட் பண்றது இதே கான்செப்ட்.
அப்ப இது இல்ல காய்ஸ் கன்செப்ட்ன்றது. நாங்க உங்களுக்கு நான் இப்போ ஸ்டார்டிங்ல சொல்லி தந்தேன் தானே, அது தான் காய்ஸ் ட்ரேடிங் கான்செப்ட். ஓகேயா? அது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் லைஃப் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேயா? இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு இது மார்க்கெட் இப்ப இங்கனால பார்த்தோன்னே சொல்லேலும், மார்க்கெட் இப்ப இங்கனைக்கு வந்தோன்னே, இங்கனைக்கு ஒரு ஸ்டாப் ஃபண்ட்ல கீழேக்கு வந்துட்டு, சரியா? இங்கனைக்கு மார்க்கெட் ஃபுல்லாவே ஃபுல் டவுன். நான் இங்கனைக்கு இந்த லோ எடுக்கல. இந்த லோவ பொடி கேன்லோன்ல எடுக்கல. இப்ப என்ன செய்யும்? மார்க்கெட் கொஞ்சம் மேலுக்கு போகும். ஓகே. இந்த இடத்துல இல்லாட்டி, நார்மலா இந்த இடத்துல மாதிரி மார்க்கெட் வந்து இங்கனைக்கு வந்து பார்க்கணும். இப்ப இங்கனைக்கு இப்படி வந்துட்டு இங்கனால திரும்பிட்டேன்டா இது கீழக்கே போகும். ஓகே. இல்லாட்டி ஒருவேளை இது இங்கனால திரும்பாட்டி இங்கனால வந்து ஃபேக் ஓகே இங்கனால ஒரு ஃபேக் சொச் ஒன்று தந்துட்டு ஓகே ஒரு ஃபேக் சொச் ஒன்று தந்துட்டு மொரவா கீழுக்கு ஸ்டாப் கொண்டு அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. அதனால இது மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கோ வேணும். ஓகே. அது நாங்கள் ரேடி எடுக்கிறது இல்லை, நிறைய கன்ஃபர்மேஷனுக்கு பார்க்கறதுக்கு. ரைட். அப்போ இந்த மாதிரி அனலைசஸ்ன்ற கான்செப்டை வந்து நாங்கள் உங்களுக்கு 100% பேசிக் டு அட்வான்ஸ் வந்து நாங்கள் நாலேஜ் வந்து தருவோம். 100% ஃப்ரீ. நீங்கள் என்ன செய்யணும், எங்களோட லிங்க்ல நான் உங்களுக்கு லிங்க் கொண்டு தருவோம். அந்த லிங்க்ல போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் செய்து அதுக்கு நீங்கள் மினிமம் 50 யூஎஸ்டி டிபாசிட் செய்து உங்களோட ஓன் அக்கௌண்ட் உங்களோட சொந்த அக்கௌண்ட் டிபாசிட் செய்து மினிமம் உங்களுக்கு 1000 2000 3000 இன்வெஸ்ட் பண்ணலாம். நோ இஷ்யூ. ஓகே. பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண யாராச்சும் இருந்தீங்கன்னா லைஃப் லாங் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுற யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் ஒன்று வேணுமென்னா நான் உங்களுக்கு 100% பர்சனல் கைட் ஒன்று தரதுக்குன்னா ரெடி. ஓகே. ரைட். அப்போ இது தாங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது. இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ச் உண்டு இதில் விளையாடுறதுக்கு ஏலும். உங்களுக்கும் ஏதாச்சும் கேள்விகள் இருக்குதா காய்ஸ்? அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னா நிறைய பேர் சார் சிக்னல் தாங்களே. ரைட் காய்ஸ், சிக்னல் நாங்கள் அப்படி கொடுக்கறது இல்லை. சிக்னல்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணணுமெண்டா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் 50 மினிமம் யூஎஸ்டி டிபாசிட் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு சிக்னல்ஸ் அண்ட் அடுத்து இருக்கிற அட்வான்ஸ் டு பேசிக் நாங்கள் உங்களுக்கு எஜுகேஷன் தருவோம். ஓகே. இன்னும் உங்களுக்கு 3வது கிளாஸஸே முடியலை. அப்போ 3வது கிளாஸ் முடிஞ்சதோட உங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ரைட். அடுத்த கிளாஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி நாங்கள் சரியான வகையில் லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் என்ற ஒரு அக்கௌண்ட் செட்டப் பண்ணுறது அண்ட் MT5 நாங்கள் எப்படி கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. இந்த MT5ன்றது என்ன, இந்த பைனான்ஸ்ன்றது என்ன, அது எப்படி நாங்கள் சரியாக டிபாசிட் பண்ணுறது, நாங்கள் எப்படி MT5 மூலமாக ட்ரேட் ஒன்று என்ட்ரி எடுக்கிறது, SLன்றது என்ன, டேக் ப்ராஃபிட்ன்றது என்னென்னலாம் நாங்கள் வந்து தேர்ட் கிளாஸஸில் நாங்கள் பார்ப்போம். ஓகே. அப்போ இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கோறேன் கைஸ். ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமெண்டா 07688535578 என்ற வாட்ஸ்அப் மெசேஜுக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து போடுங்க. ஓகே.